வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாம்பரம் சிட்டியோட ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்க போகுது ஆஃப்டர் மெட்ரோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் சவுத் ஹப் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சென்னையை பொறுத்தவரையில் ஒரு சவுத் ஹப் எது அப்படின்னா அது தாம்பரம். அது எப்படியெல்லாம் டெவலப் ஆக போகுது, என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் வரப்போகுது, லேண்டோட ப்ரைஸ் எப்படியெல்லாம் மாறப்போகுது ஆஃப்டர் மெட்ரோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி இதை பொறுத்தவரையிலும் சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் தாம்பரம் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. சரி, தாம்பரம் அப்படிங்கிறது நீ டெவலப் ஆகிட்டு இருக்குதா இல்லை டெவலப் ஆயிடுச்சா அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டெவலப்டு ஏரியா தான் தாம்பரம். ஸோ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரம் அப்படின்னா எல்லோரும் பஸ்ஸில் வரும்போது ட்ரெயினில் வரும்போது சொல்லக்கூடிய விஷயம், தாம்பரம் ஒன் ஆஃப் தி அவுட்டர் சிட்டி, தாம்பரமே இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நகரமாக இருந்த தாம்பரம் இப்போ ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக வெல் சிட்டியாக ஒரு கன்சிடர் ஆகிருக்குது. சவுத் இந்தியாவோட தலைமையகமாக தாம்பரம் அப்படிங்கிறது மாறி இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக சொல்கிறதுக்கே இல்லை. அவ்வளோ பெரிய வளர்ச்சியை தாம்பரம் எட்டியிருக்கு.